ஏங்க, எனக்கு தெரியுங்க. இந்த வேலை தேடுறது, உடம்பு வணங்கி வேலை பாக்குறது இதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது. சொகுசா பொழைக்கணும்னா ஒரு ஐடியா நான் வச்சிருக்கேன். நான் சொன்னா கேப்பீங்களா? சொல்லு வீணு, என்ன ஐடியா? பாருங்களேன், இன்னும் வேர்வை கூட காயவே இல்ல. சொல்லு வீணு, என்ன ஐடியா? இங்க பாருங்க, இந்த வேலை தேடுறது, ஓடி ஆடி உழைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வேணாம். பேசாம நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருங்க. என்ன சொன்ன? அதாங்க, ஏதாவது தொழில் ஆரம்பிங்கன்னு சொன்னேன். அடி பாவி, என்னோட ஹிஸ்டரி தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கிற. நாங்க பண்ணாத பிசினஸா? இட்லி கடை போட்டு படாத பாடுபட்டோம். ஒரு இட்லிய கூட வித்து கரெக்டா பணம் பார்க்க முடியாதவன் வேற பிசினஸ் எப்படி பாப்பான்? நீங்க நினைச்சா முடியுங்க. மனசுல நம்பிக்கை வச்சு ஆரம்பிங்க. சரி, அப்படியே ஆரம்பிச்சாலும் பணம் வேணுமே. விமான சர்வீஸ் ஆரம்பிக்க போறேன்னு பேங்க்ல போய் பணம் கேட்டா யோசிக்காம கோடி கோடியா பணம் கொடுப்பானுவா. சின்னதா தொழில் தொடங்க போறேன்னு பணம் கேட்டா எவன் கொடுப்பான்? நான் தரேன். நீயா? உங்ககிட்ட ஏதா அவ்வளவு பணம்? அது வந்து என்னங்க இது, என்கிட்ட எங்க இருக்கு? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் புடிச்சு சீட்டு கட்டி கொஞ்சம் நகை வாங்கி வச்சிருக்கேன். அத வித்தோ வச்சோ பணம் தரேன். நீங்க பிசினஸ் ஆரம்பிங்க. இத பாத்தியா? என்னங்க? இந்த கைய வச்சா எதுவுமே விளங்காது வீணோ. இந்த கைராசிய நம்பி உன் நகையெல்லாம் வித்துறாத வீணோ. அத அப்படியே ஒளிச்சு வச்சுக்கோ. ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு உதவும் வீணோ. என்னங்க, நான் சொல்றத கேளுங்களேன். வீணோ, உன் அன்பு எனக்கு புரியுது வீணோ. அதுக்காக இருக்கிற நகையெல்லாம் விக்கிறது சரியில்லை. உன்னோட நகை உங்ககிட்டயே இருக்கட்டும், விட்டுரு. அக்கா, என்னக்கா நீ ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வரியா? நான் வேலையில இருந்து வரேன். சம்பூர்ணா தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரா. வர வழியில பார்த்தேன், 2 பேரும் சேர்ந்து வரோம். தாரணி எப்படிக்கா இருக்கா? எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்களா? டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் வரேன். தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் சம்பூர்ணம். சரி, நீ உட்காரு, நான் போய் காப்பி போட்டு இருங்க இருங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் கொண்டு வரேன். பாத்தியாக்கா வினோவ, அவளுக்கு இப்பதான் நம்ம வீட்டு மனுஷங்க மேல பாசமே வந்திருக்குது. அக்கா, உனக்கு அழகா பேரம் பிறந்திருக்கிறா. அதுக்கு என்ன சீர் செய்ய போற? ஆம், சொல்லுங்க நம்பி சார். சொல்லுங்கண்ணா, நீதான் சொல்லணும். குழந்தைய கொண்டுட்டு உங்க அக்கா சொன்னாலுமே அது எப்படி செய்யாம விட்ட? இப்ப டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களா? அப்படின்னா அக்கா மறுபடியும் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசினாங்களா? காயு இது அப்பவே என்கிட்ட சொல்லிட்டா. நீ எப்படி குழந்தைய கொல்லாம விட்ட? உங்க அக்கா பேச்ச மீற தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? ஐயோ நம்பி சார், எப்படி சார் முடியும்? நாம பழி வாங்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. பெரியவங்களுக்கு பெரியவங்க மேல கோவம் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா பச்சை குழந்தை அது என்ன பண்ணும்? ஒரு பாவமும் பண்ணாத அத போய் எப்படி சாகடிக்கிறதுக்கு மனசு வரும்? ஆஹா, இது என்னால முடியல. நான்சென்ஸ். நீ எதுக்கு இப்படி ஒரு சென்டிமெண்ட் இடிட்டா இருக்க? காயு வார்த்தைக்கு முன்னாடி குழந்தைய அது குட்டிச்சாத்தனாவது. அவ சொன்ன வேலை செய்ய வேண்டாம். இப்ப கேட்டா என்ன பதில் சொல்லுவ? தெரியல சார் எனக்கு. போட்ட பிளான்ல இப்படி சொதப்பனா எப்படி? நான் இப்ப என்ன பண்றது? காயத்ரி உன் அக்கா தானே? அவளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனமும் தைரியமும் உனக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டாம்? அந்த சுரேஷ் குடும்பத்தை அப்புறமா பழி வாங்கிக்கலாம் சார். குமார் மாமாவோட என்கேஜ்மெண்ட் நிறுத்துற பிளான் எந்த நிலைமையில இருக்கு? அத பத்தி உனக்கு என்ன கவலை? உன்கிட்ட சொன்ன வேலை செஞ்சு முடிக்காம நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? அத நான் பாத்துக்கிறேன். நீ போன வை. நம்பி சார், நம்பி சார், ஹலோ. நம்பி கூடவா பேசிட்டு இருந்த? நம்பி கூட இன்னும் பேச்சுவார்த்தை வச்சிட்டு இருக்கியா? அவன் கூட பேசுறதெல்லாம் விட்டுட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லம்மா, அது வந்து அந்த ஆள் தான் எனக்கு ஃபோன் பண்ணாமா. உங்க அக்கா கூட மறுபடியும் நீ க்ளோஸ் ஆயிடு, அத பண்ணு இத பண்ணுன்னு பேசுறான். அதெல்லாம் முடியவே முடியாது, விட்டுருங்க நம்பி. அக்கா திருந்தி வாழணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க திரும்பவும் அவன் மனசு கெடுத்துறாதீங்கன்னு அதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உண்மையாதான் சொல்றியா? ஆமாமா, எது கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கேக்கட்டுமா? சந்தேகமா? என்ன சந்தேகம்? ஏன் பொண்ணு வழிக்கு விழுந்தால, அந்த இடத்துல எண்ணெய் எதுவும் இல்லையாமே? என்னம்மா சொல்றீங்க? எண்ணெய் இல்லாமலா அவ வழிக்கு விழுந்தா? இல்லையே, அண்ணி தெளிவா சொன்னாங்களே. அங்க எண்ணெய் கொட்டினது வாஸ்தவம். அதை நான் நல்லா தொடச்சு கிளீன் பண்ணிட்டேன்.
ஆனாலும் மறுபடியும் அங்க என்ன எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு தெளிவா சொல்றாங்களே. அப்படியா? அது எப்படி எனக்கு தெரியும்? அவங்க தொடச்சத நீ கூட இருந்து பார்த்ததா சொன்னாங்க. நீ தெரியாத மாதிரி பேசுறியேம்மா. ஆமா, நான் பார்த்தேன் தான். ஆனா அவங்க சரியா துடைக்காம விட்டுட்டாங்களோ என்னமோ. இல்ல, அவங்க சுத்தமா தொடச்சிருக்காங்க. குத்து விளக்க கொண்டு போய் வச்சிடுமான்னு உன்கிட்ட தான் கொடுத்ததா சொன்னாங்க. மறுபடியும் அங்க என்ன எப்படி வந்திருக்கும்? சுத்தமா தொடச்சிட்டு தான் அவங்க சொல்றாங்க. சரியா துடைக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? இல்ல, வேணுனே என் பொண்ணை கீழே விழ வைக்கணுங்கிறதுக்காக வேற யாராவது எண்ணெயை தரையில ஊத்தி இருப்பாங்களோன்னு அண்ணி சொல்றாங்க. நீங்க பேசுறத பார்த்தா என்ன சந்தேகப்படுறீங்களா? உங்க வீட்டுல தங்க வச்சுக்கிட்டதுக்கு இதுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? உங்களை நம்பி இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? விட்டா நானே போய் உங்க பொண்ண கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்வீங்க போல இருக்கு. இல்லம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நான் சொல்ல வந்தது பேசாதீங்க. நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் யதார்த்தமா போன்ல பேசுறத கூட நீங்க சந்தேகமா கேள்வி கேக்குறீங்க. நீங்க என்னவோ சதிகாரி மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? இப்படி சோறு போட்டு சந்தேகப்படுறதை விட விஷம் வச்சு என்ன மொத்தமா கொலை பண்ணிடலாம். என்னங்க தள்ளுங்க, என்னங்க என்னங்க. என்ன வினா? இங்க பாருங்க, அந்த நம்பி இப்ப எனக்கு போன் பண்ணான். உங்க அக்கா பேச்ச கேளு, நான் சொல்றபடி எல்லாம் பண்ணுன்னு போன்ல என்கிட்ட பேசிட்டு இருந்தான். நான் முடியவே முடியாது, முடிஞ்ச அக்காவை திருத்த பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்பி கூட இன்னும் பேச்சுவார்த்தை இருக்கான்னு என்ன சதிகாரி மாதிரி பேசுறாங்க. ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. அது மட்டுமா? அன்னைக்கு உங்க பொண்ணு தாரணி கீழே விழுந்ததுக்கு அந்த இடத்துல நான் தான் எண்ணெயை கொட்டி வச்சேன்னு என் மேல சந்தேகப்படுறாங்க. பொறுமையா இரு வினா. அக்கா என்னக்கா இதெல்லாம்? நீதான் கொட்டினன்னு சொல்லலம்மா. நீதான் அங்க இருந்தியாமே. அண்ணி எண்ணெயை தொடச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் எப்படி வந்துச்சுன்னு பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள கோவப்பட்டுட்டு வந்துட்டாப்பா. பாத்தீங்களா எப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு? என் அக்கா கெட்டவதான், அதுக்காக என்னையும் கெட்டவளாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே திருந்தி வாழணும்னு நினைச்சாலும் என்னை யாரும் திருந்தி வாழவே விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் என் தலை எழுத்து. இப்படி என் புருஷனுக்காக மத்தவங்க வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு அவமானப்படணும், அசிங்கப்படணும்னு என் தலையில எழுதி இருக்கு. ஏங்கா என்னக்கா இதெல்லாம்? அவளே திருந்தி வந்திருக்கிறா. டேய், என்ன நடந்துச்சுன்னு அவகிட்டே நிதானமா கேளுடா. உடனே சம்பூர்ண கிட்ட நியாயம் கேட்காத. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். ஹாய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். ஹாய் அஸ்வின். ஹாய் அங்கிள். எப்படி நல்லா இருக்கியாப்பா? ஃபைன் அங்கிள். வாமா சுதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. வாங்க உள்ள போய் பேசுவோம். வாங்க. come. வாங்க வாங்க வாங்க. ஹாய் சுதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் உஷா. அஸ்வின் எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாடா, என் சம்பந்தி வீட்டுல நிச்சயதார்த்தம். அப்படியா? அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். அங்கிள். வசந்த். வாடா. ஹாய். இதான் என் மருமக ராகி. நல்லா இருக்குமா? ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா இரு. நல்லா இருப்பா. நல்லா இருங்க. ஃபங்க்ஷன்னா நீங்க முதல்ல கிளம்புங்க, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இல்ல பரவாயில்ல, இது நிச்சயதார்த்தம் தான். வீட்ல இருந்து யாராவது போனா போதும். கல்யாணத்துக்கு தான் எல்லாரும் போகணும். வசந்த், நீங்க 2 பேரும் போயிட்டு நீங்க வாங்க. போயிட்டு வாங்க. ஓகே, நீங்க போயிட்டு வாங்க. வாமா. சரிம்மா. நீங்க வாங்க. வாங்க வாங்க, வந்து வாங்க, உட்காருங்க. வந்து உட்காருங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் திடீர்னு புறப்பட்டு வந்தோம். இந்தியால இருக்கிற நேரத்துக்குள்ள என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் முடிக்கணும். எத்தனை பேர் பார்க்க முடியுமோ அத்தனை பேரையும் பார்த்துடணும். இப்ப ஃப்ளைட் ஏறினா அடுத்த வருஷம் தான் ரிட்டர்ன் வர முடியும். அதனால தான் இந்த சர்ப்ரைஸ் விசிட். உன்னை யாராவது குறை சொன்னாங்களாடா? அப்படி இல்ல, உங்ககிட்ட அந்த உரிமை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வர முடிஞ்சது. சுதா, நாங்க 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் இணை பிரியாத நண்பர்கள். காலேஜ்ல தான் மாறிட்டோம். டேய், நாம காலேஜ்ல வேற வேற மேஜர் எடுத்து படிச்சாலும் உன்னதான்டா சுத்திக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் சின்ன கேப் விழுந்துருச்சுல. உன் மேரேஜுக்கு நான் வந்தேன், என் மேரேஜுக்கு நீ வந்த. அவங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு போயிட்டு தானே இருக்கோம். இருந்தாலும் உன் பையன் மேரேஜ் மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. மாலு, எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. மருமக டீ கூட போடுவாளா? டீ மட்டும் இல்ல, சமைக்கவே செய்வா. எல்லாமே கத்து கொடுத்துருக்கேன்.
நீ போம்மா. வா, எல்லாருக்கும் கூட. டீ சூப்பர். உன் கைக்கு தங்க காப்பு தான் போடணும். அப்ப சமையலும் சூப்பரா இருக்குமே. தேங்க்ஸ் ஆண்டி. இங்க பாருடா, நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். என்னோட பையனுக்கு இந்தியால பொண்ணு பார்த்தோம். இது வரைக்கும் எதுவும் செட் ஆகல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். அப்ப என் பையன் மாலுவை பார்த்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பொண்ணு மருமகளா வாய்க்கிறது ரொம்ப அபூர்வம். உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்சு மருமகளா ஆக்க நினைக்கிறோம். நீ என்ன சொல்ற? அண்ணே, எங்களுக்கு வசதி வாய்ப்புல எந்த குறைச்சலும் இல்ல. சேச்சே, என்னம்மா நீ அப்படி நினைப்பமா? திடீர்னு நீங்க கேட்ட உடனே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சங்கர், எஸ் ஆர் நோ டக்குன்னு சொல்லு. பிடிச்சிருந்தா உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம். அதுக்கு இல்லடா, ஃப்ரெண்டா இருந்த நம்ம 2 பேரும் சம்பந்தி ஆகிறது சந்தோஷம்தான். ஆனா உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன? உனக்கு சமமா நான் எப்படிடா? ஸ்டேட்டஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போடு. என் ஃப்ரெண்டு எனக்கு சம்மந்தி ஆகணும். என் பையன் ஆசைப்படுற பொண்ணு அவனுக்கு கிடைக்கணும். உன் பொண்ணை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? உஷாராணி, நீ என்ன சொல்ற? நிஜமாவே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஆனா மாலு என்ன சொல்றான்னு தெரியலையே. ம்? எங்க சந்தோஷத்தை எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்களுக்கு பரிபூரண சம்மதம். அப்புறம் என்ன, பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். மாலு கையால டீ சாப்பிட்டாச்சு. இதுவே பொண்ணு பார்த்த மாதிரி தான். எதுக்கும் என் பையனும் மருமகளும் வந்துட்டோம். அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுறேன். தாராளமா கேட்டுருவோம். குமார் போனை சைலண்ட்லயே போட்டிருப்பானோ, எடுக்கவே மாட்டேங்கிறான். அண்ணா டீ. தேங்க்யூ. டீ யாருமா போட்டது? அம்மாதான். அம்மா, சூப்பரா இருக்கு. இதுல இருந்து நீங்க சூப்பரா சமைப்பீங்கன்னு தெரியுது. என்னப்பா இது, டீ போடுறத வச்சு நல்லா சமைப்பேன்னு சொல்ற? அதுல ஒரு விஷயம் இருக்குமா, காஃபி போடுறதுல ஒண்ணுமே இல்ல. பால்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை போட்டு சக்கரை போட்டு யார் வேணாலும் போடலாம். ஆனா டீ விஷயத்துல அப்படி இல்லம்மா. ரொம்ப கொதிக்க விட்டா குடிக்க முடியாம போயிடும். சரியான அளவுல கொதிக்க விடலனா டீல இருந்து வாசனை கூட வராது. டீ போட ஒரு பக்குவம் வேணும். கரெக்டா டீ போட தெரிஞ்சவங்க நிச்சயம் சூப்பரா தான் சமைப்பாங்க. அண்ணா, நீங்க கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அம்மா சமையல் ஆளையே தூக்கும். கல்யாணம் முடிஞ்சதும் விருந்துக்கு வரதானே போறீங்க. அப்ப சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இங்கேயே இருந்துடுவீங்க. சாப்பாட்டுக்காக கல்யாண விருந்து வரைக்கும் காத்திருக்கணுமா? இன்னும் 10 நிமிஷத்துல. இல்ல சார், இல்ல சார், என்ன விட்டுருங்க சார். நான் போதையில இருந்தேன் சார். நீ கார் ட்ரைன் பண்ண ஆள் தானே? வண்டி அடிச்சு போயிட்டே இருக்க. இங்க வந்த. இல்ல சார், வந்த. தெரியாம வந்துட்டேன் சார் வண்டியில. வண்டி பேர் சார் வந்தேன் சார். சொல்லுங்க சார். என்ன இந்த அடி அடிக்கிறான்? எவ்வளவு பேர் வந்தாலும் சமாளிப்பான் போல இருக்க. டேய், என்னையும் அடிச்சு பின்னி எடுத்துருக்கான்டா. வீடு போய் தூக்கிடலாமா? டேய், ஃபேமிலி எல்லாம் இருக்காங்கடா. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வேண்டாம். இப்ப எதுக்கு இங்க வந்த? தம்பி, தம்பி, விடுங்க தம்பி. எதுக்கு அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. அம்மா, உங்களுக்கு தெரியாதுமா, இவன் காயத்ரியோட ஆளு. ஏன் இங்க வந்த? இருங்க. ஏன் இங்க வந்த? இருங்க, இவர் ஆட்டோ டிரைவர், ரெகுலரா வர்றவர் கோபாலகிருஷ்ணன். சார், நான் அப்ப மப்புல இருந்தேன் சார். மேடம் வண்டின்னு எனக்கு தெரியாது சார். தெரியாம அடிச்சிட்டேன் சார். அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் சார் வந்தேன். குடிச்சிட்டு அடிக்க எங்க வீட்டு பொண்ணுங்க தான் கிடைச்சாங்களா? வேண்டாம் தம்பி, விட்டுடுங்க. வாங்க மன்னிச்சிருங்க வாங்க சார். போலாம். பிரகாஷ், நீங்க வாங்க பிரகாஷ், ஏய், வாங்க தம்பி. மறுபடியும் உனக்கு பார்த்தா சும்மா விட மாட்டேன். நீங்க போங்க. ஏறா. போ, சீக்கிரம் போ. ரோட்டு முனையில ஒரு ஒயிட் கார் பாத்தீங்கல்ல? அங்க 2 பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க அடே, அப்பா, காருனா ரோட்ல நிக்கதா செய்யும். அதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு வாங்க நீங்க. வாங்கண்ணா, உள்ள வாங்க. என்னடா, என்னாச்சு? பொண்ணை தூக்கிட்டு வானா வெறுங்கையோட வந்து நிக்கிறீங்க.
அதை ஏன் சார் கேக்குறீங்க? அந்த பிரகாஷ் இருக்கானே, அந்த வீட்டை டாபர்மேன் மாதிரி அங்கேயே உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கான் சார். காவல் காக்கா அவனுக்கு எப்படி நம்ம பிளான் தெரியும்? அது அவங்ககிட்ட தான் சார் கேட்கணும். நாங்களும் அங்க எங்கன்னு பல இடத்துல தேடணும். அந்த அகிலா எங்கேயும் சிக்கல. சரி நேரா வீட்டுல போய் தூக்கிடலாம்னு அங்க போனோம். அங்க அந்த பிரகாஷ் இருக்கானே ஆட்டோ டிரைவரை போட்டு அடி அடிச்சிட்டு இருந்தான் சார். என்னன்னு பார்த்தா அவன் அந்த பொண்ணு மேல மோதிட்டானான் சார். உன்னை யாரும் அனுப்பி வச்சாங்கன்னு அவனை போட்டு பின்னி எடுத்துட்டான் சார். அப்ப நிச்சயம் நம்ம பிளான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பயப்படுறான். ஆஹா, பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே சார். அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கு சார். எப்பவும் பயந்து வந்தா என் முதல்ல அடிப்பான். அதனாலதான் அந்த ஆட்டோ டிரைவர் அடிச்சிருக்கான். ஆக மொத்தம் நகிலா உன்னால கடத்த முடியல அதானே? சார் ஆமா சார், சான்ஸே கிடைக்கல சார். நிச்சயதார்த்தம் வேற சாயங்காலம். இப்ப நம்ம என்ன சார் செய்யறது? ஒண்ணு செய். பொண்ணை தூக்குனதா நிச்சயதார்த்தம் நிக்குமா? மாப்பிள்ளை தூக்குனாலும் நிக்கும்ல. நீ குமார தூக்குடா. சார் அது என்னோட பழைய ஆபீஸ் சார். அங்க எப்படி சார் நான் போக முடியும்? வேற வழி? சார் அங்க நிறைய பேருக்கு என்ன தெரியும் சார். ஏய் அது ரொம்ப சிம்பிள்டா. நீ யார் கண்ணில படாம ஒளிஞ்சுக்க. மத்த ஆளுங்களை விட்டு அவனை தூக்கு, அவ்வளவுதான். ஆக மொத்தம் அவன் ஆபீஸை விட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போக கூடாது. இத மனசுல வச்சுக்கோ. சரிங்க சார். அவன் வீட்டுக்கும் போக மாட்டான், நிச்சயதார்த்தமும் நடக்காது சார். டேய் வாங்கடா. லேட் ஆயிட்டே இருக்கு, இன்னும் குமார காணோம். சத்யா ஒரு ஃபோன் பண்ணி பாருமா. ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் மாமா, கிளம்புறேன்னு சொன்னாரு. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணா அப்புறம் டென்ஷன் ஆயிட போறாரு. ஏய் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் தெரிஞ்சோ ஆபீஸ் போணுமா? ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியல. பேசாம லீவ் போட்டுருக்கலாம்ல. லீவ் போடுன்னு சொன்னா எங்க கேக்குறான்? என்னவோ ஆபீஸ்ல ஆடிட்டீங்க, இவன் போய் தான் எல்லாம் பண்ணணுமா? அத்தை எங்க மாமா? அத்தை ரெடி ஆயிட்டு இருக்காமா, இப்ப வந்துருவா. அக்கா எனக்கும் மாமா லேட் ஆக்கிடுவாருன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. 5 தட்டு போதும்லக்கா? போதும் போதும். இந்த காலத்துல யாரு 21 தட்டெல்லாம் வைக்கிறாங்க? இங்க வா. ஒரு தட்டு நிச்சயதார்த்த புடவைக்கு, இன்னொன்னு மாலைக்கு. கணக்கு 5 ஆயிடும். அவ்வளவுதான். சரி ஓகே. அப்பா பாராகினி வா ராகினி. வாங்க மாமா. வெளியில இருந்து நாங்களே ரெடி ஆகி வந்துட்டோம். நீங்களும் இன்னும் கிளம்பாம இருக்கீங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வந்ததும் வராதுமா ஆரம்பிக்கிறேன். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க உங்க அத்தையும் மாமாவையும் காணோம். அதை ஏன் கேக்குறீங்க? மாமாவோட ஃப்ரெண்டு சர்ப்ரைஸா ஃபாரின்ல இருந்து திடீர்னு வந்துட்டாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவங்கள விட்டுட்டு வர முடியல. அதான் அத்தையும் மாமாவும் வரல. சரி உள்ள வாங்க. ஆமா பிரகாஷ் அண்ணா எங்க? அவர் அகிலாக்கா வீட்ல இருக்காரு ராகினி. அகிலாக்கா மேல ஒரு ஆட்டோ அடிச்சு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ இதேப்போ? ராகினி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அது காயத்ரியோட வேலையா தான் இருக்கும்னு நாங்க சந்தேகப்படுறோம். அதான் பிரகாஷ் அங்க கூடவே இருக்காரு. ராஜமாமா நீங்க இன்னும் அங்க போலியா? அவர் வர சொன்னார்ல. கிளம்பிட்டே இருக்கேன். ராகினி ஒரு விஷயம் தெரியுமா? அந்த காயத்ரி ஜெயில போட்டும் அவ கொழுப்புன்னு அடங்கல. ஜெயில இருந்து அந்த நம்பிக்கு போன் போட்டு பல வேலையை பார்த்திருக்கா. அவ சொல்லித்தான் நம்பி நிறுத்தத்துக்கு எல்லா வேலையும் பார்த்திருக்கா. இந்த வீட்ல ஒரு தாசில்தார் இருந்து என்ன பிரயோஜனம்? ஜெயில்ல இருக்கிற ஒரு பொம்பளையை சமாளிக்க முடியலையே. என்னம்மா வந்ததும் வராதமா சத்யா வம்புக்கு எடுக்கிற? சத்யா சொல்லித்தான் காயத்ரி கிட்ட இருந்து போனை புடுங்கினாங்க, தெரியுமா உனக்கு? ஆமா ஆமா, இதுவே நான் தாசில்தாரா இருந்திருந்தா இந்நேரம் அவங்களுக்கு தண்டனையே வாங்கி கொடுத்திருப்பேன். இவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஆமா நீ கிழிச்சிருப்ப. சத்யா ஒத்த பொம்பளையா ஹைதராபாத் போய் போராடி அந்த சதீஷ் சங்கீதாவை மீட்டிட்டு வந்தால, அவளாதான் பிரகாஷ் இன்னைக்கு வேலையில இருக்கான். காயத்ரி இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கா. இதெல்லாம் நீ செஞ்சிருப்பிய? வாய்ப்பு இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தங்களும் பெயர் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேனா காயத்ரியை இவ்வளவு ஆட்டம் ஆட விட்டுருக்க மாட்டேன். என்கிட்ட எல்லாம் காயத்ரியோட வேலையை காட்டவே முடியாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ராகினி நீ அந்த காயத்ரியோட பவர் தெரியாம பேசிட்டு இருக்க. அந்த சனியை கம்ப்ளீட்டா ஒளிஞ்சாதான் இந்த வீட்டுக்கே விடுதல. அவ எங்க இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. சத்யாவும் பிரகாஷ் இருக்கிறதுனால தான் அவளை சமாளிக்க முடியுது. இதுவே வேற யாராவது இருந்தா அவங்கள அழிச்சு அடையாளமே பண்ணிருப்பா. எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமா தெரியல. ராகினி ஏன் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? சத்யாவை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இந்த பேச்சை இதோட விட மாட்டியா நீ? ராகினி ஏன் விடப்படியா அவங்களை இப்படி விடுத்துட்டு இருக்க? உறவுக்குள்ள இப்படி கோமா பேசுறதும் வெறுக்கிறதும் நல்லாவா இருக்கு? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எதுக்கு இப்ப இந்த பேச்சு? இத பாருங்க, நீங்க கிளம்பி அகிலா வீட்டுக்கு போங்க. குமார் மாமா வந்தது நாங்க கூட்டிட்டு சரி மிச்ச வேலை எல்லாம் நீங்க பாத்துப்பீங்களா? மாமா நாங்க பாத்துக்கிறோம் மாமா, நீங்க கிளம்புங்க. குமார் மாமா வந்ததும் நாங்க எல்லாரும் அவரோட சரி வந்துறோம். சத்யா வரேன். அப்பா அப்புறம் குமார் ட்ரெஸ் எடுக்கலையாப்பா? டேய் குமாருக்கு ட்ரெஸ் எடுக்கிறது அவங்க வேலைடா. நேத்திக்கே வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. ஓ சரிப்பா, சாரி நான் மறந்துட்டேன். வரதலக்கா வரப்பா. வரப்பா சார், பை.
அண்ணி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒண்ணு வேண்டாம் ராகினி, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நீ உட்காரு. வா சத்யா, நம்ம ரெடி ஆயிடலாம். வா சத்யா. நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.